வணக்கம். வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அஃபிஷியல் வோட்டிங் Thursday கொஞ்சம் சிறப்பா வந்துட்டு இருக்கு. திவ்யா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. சாண்ட்ரா 2வது இடம், திவாகர் 3வது இடம், பார்வதி 4வது இடம், அரோரா 5வது இடம், வியானா 6வது இடம், விக்கர்ஸ் விக்ரம் 7வது இடம், சுபிக்ஷா 8வது இடம், ரம்யா 9வது இடம், கனி 10வது இடம். ஸோ கனி, ரம்யா, சுபிக்ஷா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போயிருவாங்களோங்கிறது. ஆச்சரியம் என்னன்னா 5வது இடத்துல அரோரா இருக்காங்க. அது என்ன துஷார் ஓட்டுனால அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப சேஃப் பிளேஸ்க்கு அரோரா போயிட்ட மாதிரி தெரியுது. அஃபிஷியல் வோட்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா. ஆனா அன்அஃபிஷியல்ல வேற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்அஃபிஷியலயே நம்ம சில விஷயங்கள் இருக்கு. அதையும் தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அன்அஃபிஷியல் வோட்டிங் பார்த்துடலாமா? ஸோ அன்அஃபிஷியல் வோட்டிங் பொறுத்தவரைக்கும் திவ்யா வந்து முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க. 15.86%. 1,13,582 ஓட்டு வாங்கியிருக்காங்க. சாண்ட்ரா 1,13,137 ஓட்டு 2வது இடம். விக்ரம் 3வது இடம் 1,01,286 ஓட்டு. பார்வதி 98,869 ஓட்டு 4வது இடம். திவாகர் 56,438 ஓட்டு 6வது இடம். சாரி 5வது இடம். 4வது இடத்துல பார்வதி. 6வது இடத்துல வியானா 48,546 ஓட்டு. கனி 46,646 ஓட்டு. ரம்யா 46,029 ஓட்டு 8வது இடம். 9வது இடம் சுபிக்ஷா 46,027 ஓட்டு. அரோரா 45,719 ஓட்டு. அரோரா கடைசியில இருக்காங்க இங்க. அங்க ஆனா வேற மாதிரி இருக்கு. ஸோ அரோரா, சுபிக்ஷா, ரம்யா, கனி இவங்களோடது மாறி 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 வந்துட்டு இருக்கு. இந்த 4 பேர்ல யார் வேணாலும் வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. கடைசியில வியானா வெளில அனுப்பிச்சிருவாங்களான்னு பயமா இருக்கு. ஏன்னா அவங்களும் அந்த லாஸ்ட் ஃபைவ்ல தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருங்க. கடுமையான ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது அஃபிஷியல் ஓட்டிங்லயும் அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் அரோரா, சுபிக்ஷா, ரம்யா, கனி இந்த 4 பேர் தான் லாஸ்ட்ல இருக்காங்க. பட் இங்க வந்து அரோரா மட்டும் கொஞ்சம் ஒரு மேல இருக்காங்க. வியானா 6வது இடத்துக்கு வந்துட்டாங்க. விக்கர் சிக்கரம் 7வது இடத்துல இருக்காரு. சுபிக்ஷா, ரம்யா, கனி இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியில போவாங்க. பட் சுபிக்ஷாவை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தோணுது. ரம்யா தான் எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். கனி வந்து 10வது இடத்துல இருந்தாலும் அவங்க அனுப்ப மாட்டாங்க. இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அதுபோல ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் திவ்யா வந்து செமையா மேலே போயிட்டாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடினா அந்த இடத்த இந்த 2வது இடத்தையும் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ விக்ரமுக்கு 14% ஓட்டு இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. உடனே அது பாட் ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்துடும். பட் விக்ரமும் நிறைய தன்னை பதிவு பண்ணியிருக்காரு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க. அதுதான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் இன்னும் தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். பட் அஃபிஷியல் ஓட்டிங்ல திவ்யா ஃபர்ஸ்ட், செகண்ட் சாண்ட்ரா, திவாகர் 3 அப்படியே ஓடிட்டே இருக்கு. கடைசி இடத்துல சுபிக்ஷா, ரம்யா, கனி இருக்காங்க. பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை டு யூ.